தமிழகத்தில் அரசு பணி வழங்கியதில் நடைபெற்ற ஊழலுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நியமனங்கள் நடைபெற்றுள்ளன. 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த 2538 பணி நியமனத்தில் தலா ரூபாய் 35 லட்சம் என மொத்தம் ரூபாய் 888 கோடி லஞ்சம் பெறப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தின் வங்கி மோசடி கணக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது என்றும், திமுக அரசின் கீழ் நடந்த பெரிய மோசடிகள் மற்றும் முறையான ஊழல்கள் மீண்டும் மீண்டும் அம்பலப்படுத்தப்படுவதால் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.